தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சிரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் எழுதிய நயனவாசினி. சந்தனகுமரன் நயன மனோகரி இருவரின் காதலையும் போராட்டத்தையும் அதன் பின்பான வாழ்வோவியத்தை பேரன்புடன் பேரழகாய் விவரிக்கிறது இக்கதை. ஆர்ஜே காமாட்சி அவர்கள் குரல் வழியில் உங்கள் செவியை இனிமையாய் நனைக்க கதையை கேட்டு மகிழுங்கள். கதை கேட்போமா? அத்தியாயம் 9. மதுரை நாயகி. மதுர குலுங்க குலுங்க என்று காதை கிழித்துக் கொண்டிருந்த பாடல் சத்தத்தையும் மீறி கத்தினாள் நயன மனோகரி. கண்களை விரித்த வண்ணம், குமரா, குண்டுமல்லி என்று பூக்கார பெண்ணிடம் சென்று நின்றவளுக்கு தலை நிறைக்க மதுர மல்லியை வாங்கி கொடுத்தான் அவள் காதலன் சந்தனகுமரன். அப்போதுதான் விடிய ஆரம்பித்திருந்தது மதுரை. பெயருக்கு தக்க தூங்கா நகரம் அந்த நேரத்திற்கே சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. டீ கடைகள், பூத், மார்க்கெட், பேருந்து நிலையம், உணவகங்கள் என்று மெல்ல மெல்ல கண் விழித்து விழி சிமிட்டிக் கொண்டிருக்க, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி அவர்களுக்கு முன்னே துயில் எழுந்திருந்தாள். அதிகாலை 4 மணிக்கே மீனாட்சியை சேவிக்க திருக்கோவில் வந்துவிட்டனர் குமரனும் நயனி குடும்பமும். கஜேந்திரன் வேலை காரணமாக வர இயலவில்லை. மஞ்சு, தாரணி, நயனி, மஞ்சுவின் அக்கா கனகா, அவரின் மகன் விசாகன் மற்றும் குமரன் என்று ஆரவாரமாய் வந்திருந்தனர். சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்னும் 2 தினங்களில் துவங்க இருக்க, அதற்குள் அவன் நாச்சியாரை பார்க்க ஓடி வந்துவிட்டான் சந்தனகுமரன். முறைக்கு எங்க குலதெய்வம் கிட்ட தான் பத்திரிக்கை வச்சு எடுக்கணும். எனக்கு என் மீனாட்சி கிட்ட போகணும்னு தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச பின்ன வேணா ஊருக்கு போய் கும்பிட்டுக்கலாம் என்ற குமரனின் வார்த்தையை மதித்தனர் நயனி வீட்டார். அவனை வாழ வைத்து இன்றளவும் துவழ விடாமல் இயங்க வைக்கும் அவன் தடாதகை பிராட்டியை கண் குளிர கிடைத்த அந்த சொற்ப விழி நாழிகையில் கண்டு மகிழ்ந்தான் சந்தனகுமரன். அவன் மனதில் இருக்கும் ஆற்றொன்னா துன்பத்தை அவளிடம் இறக்கி வைத்த நிம்மதி அவனிடம். என்னோட ரத்த சொந்தம் யாரும் இல்லாம என் நயனிய கல்யாணம் பண்ண போற மீனாட்சி, இது என்ன பொறுத்தவரை சரிதான். அவங்கள பொறுத்தவரை நான் தப்பு. அந்த தப்பு தப்பாவே இருக்கட்டும். எப்பவும் போல நீ மட்டும் என்னோடவே இரு. அது போதும் எனக்கு. இன்னும் எங்களுக்கு. எப்பவும் சிரிச்சபடியே இருக்கன்னு நீ என்று வேண்டியவன் முகத்தில் அப்போதுதான் கீற்றாய் ஒரு புன்னகை அரும்பியது. பிரயத்தனப்பட்டு சந்தனகுமரன் நயன மனோகரியின் திருமண பத்திரிகையை முதலில் மீனாட்சியின் பாதங்களில் வைத்து வாங்கியவர்கள் சுந்தரேஸ்வரர், முக்குருணி விநாயகர், மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதிகளிலும் வைத்து வணங்கினர். பூஜை முடிந்த கையோடு மஞ்சு, விசாகா, மாமாவோட போய் கல்யாணத்துக்கு பதிவு பண்ணிட்டு வாங்க. வேற என்ன நகல் எல்லாம் தரணும்னு ஒரு தடவைக்கு 2ஆ கேட்டுட்டு வா. கல்யாணத்தன்னைக்கு எல்லாம் இங்க நிக்க கூட முடியாது. எள்ளு போட்டா என்ன ஆகிடும் பாத்துக்க என்க. குமரனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இப்பவே இந்த வெயிலு கொளுத்துது. கண்ணால தண்ணிக்கு என்ன ஆகுமோ என்று கனகா ஒரு பக்கம் புலம்ப, அதிகமா நகை எதுவும் போடாத மனோ. இப்பவே இந்த உப்பசமா வேற இருக்கு. நீ பட்டு கட்டிட்டு நகை போட்டுட்டு வந்த முடிஞ்ச என்று தாரணி கூற, நயனி கண்களை உருட்டினாள். குமரன் அலட்டிக் கொள்ளாது, கல்யாணத்தன்னைக்கு அதெல்லாம் அவ கவனத்திலேயே இருக்காது என்று பொதுவாய் கூற, தாரணி கேலியில் இறங்கிவிட்டாள். ஆம், சித்திரை திருவிழாவான மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தின் போதுதான் சந்தனகுமரன் நயனியின் திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்திருந்தான் குமரன். கஜேந்திரன் வீட்டில் அது அத்தனை ஆட்சேபத்திற்கு ஆளானது. சித்திரையில் அவர்கள் வழக்கப்படி நல்லது எதுவும் செய்ய மாட்டோம் என்று கஜேந்திரன் வழி பெரியப்பா சித்தப்பாமார்கள் எதிர்க்க குமரன் விடாப்படியாய் இருந்து விட்டான். எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் அவன் யார் பேச்சையும் கேட்பதாயில்லை. கார்த்தி, நயனி, ஏன் கஜேந்திரனே சொல்லவும், என் கல்யாணத்த பாக்க என் அப்பா அம்மா தம்பின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் சார்பா என் மீனாட்சி மட்டும்தான் இருப்பா. அவ கல்யாணத்தப்பவே நானும் பண்ணிக்கிறேன். என்ன தப்பு இதுல? என்னோட முடிவு இதுதான். இதை ஏத்து தேதி குறிக்கிறது உங்க விருப்பம் என்றிருக்க, மாப்பிள்ளையின் முறுக்கை பார்த்து அவனுக்காக பெரியவர்களிடம் காவடி எடுத்தார் கஜேந்திரன். வேறு வழி. கடைசியில் அவன் இழுப்பிற்கு கட்டுப்பட்டு சித்திரை திருவிழா அன்று திருமணத்தை மதுரையில் வைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டனர். அதேபோல் பெரிய அளவில் எல்லாம் ரிசப்ஷனை நடத்த திட்டமில்லை. கோவையிலேயே ஒரு சின்ன மண்டபம் பார்த்து ஒருவேளை உணவோடு முடித்துக்கொள்ள வேண்டும் என்பது நைனியின் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். குறைந்தது ஒரு 100 பத்திரிகை அடித்து நண்பர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தினரை மட்டும் அழைக்கும் எண்ணம்.
நயனிக்கு அதிக ஆடம்பரம் அனாவசியமாக பட்டது. ஒரு நாளுக்காக எதுக்கு இத்தன செலவு? அந்த பணத்த எடுத்து வச்சா, நாளைக்கு எங்களுக்கு உதவும். கோவில்ல கல்யாணம் வச்சு, சின்னதா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சிம்பிளா டிஃபன் போட்டாலும் கல்யாணம் தான். என்றிருந்தாள் அழுத்தமாய். மகளின் பேச்சை பிரமித்து போய் பார்த்திருந்தார் கஜேந்திரன். இன்னும் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அதைவிட குமரன் அவரை வெளிப்படையாக தவிர்த்து, மாமா என்று கூப்பிடுவதையும் நிறுத்தியிருந்தான். கஜேந்திரனுக்கான காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை குணமாய் வாய்ப்பேச்சால் சொல்லியிருக்கலாம் என்பதுதான் அனைவரின் கருத்தும். வயித்துல அன்னைக்கு உதைச்சது என்னவாவது பெருசா போயிருந்தா என்னையா பண்ணிருப்ப நீ? தெய்வ புண்ணியத்துக்கு ஒண்ணும் ஆகல. இல்லன்னா புத்தி மழுங்கிடுச்சா உனக்கு? நீ பெத்த பிள்ளைய போய் அந்த அடி அடிக்கிற, உதைக்கிற. அவளே பொங்குன்னு கிடக்கா. உன்னோட அடிய தாங்குமா அந்த பிள்ள? என்ற ஆதங்கம் தீர தீர கஜேந்திரனை பிழிந்தெடுத்தார் மஞ்சு. அதையெல்லாம் தன் அக்காளிடம் அளவளாவிக் கொண்டு வந்தவரின் பார்வை மொத்தம் அவரின் வருங்கால மூத்த மருமகனிடம்தான். கனிந்த முகமாய் தன் மகளிடம் பேசியபடி அவளை மெல்ல வழிநடத்திக் கொண்டு தேவையறிந்து செயல்படும் அவனை பிடித்தது அத்தை அவருக்கு. இளைய மகளிடம் சற்று தள்ளி நின்று பழகுவதாகட்டும், நயனியின் நயன மொழியறிந்து நடப்பதாகட்டும், அவன் பதவிசான பேச்சு பழக்கமெல்லாம் தாயாக அவரை நிறைத்து விட்டது. இதில் குமரனின் சாதியை அவர் எங்கும் எதிலும் பார்க்கவில்லை. பிடித்து தொங்கவும் இல்லை. அவன் மனசறிஞ்சு நடக்கிற மாப்பிள தான் மஞ்சு. சாதி சனம் எல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான். அத புரிஞ்சு அவரோட அப்பா அம்மா வர்றதுக்கு காலம் ஆகும். ஆனா இவரு நம்ம நைனி தான் வேணும்னு நின்னு கட்டுறாரு பாரு. ஒசந்துட்டாருடி என்று கனகா கூற மஞ்சுவிற்கு மனது குளிர்ந்து விட்டது. அவர் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுகிட்டதுனால தான் இவங்க காதலுக்கு சரின்னுட்டாரு. அவருக்கு தெரியாதா ஒருத்தரோட குணம் எப்படின்னு? நல்ல பிள்ளையா, ஒழுக்கமா, அத விட சுத்தமானவரா இருக்காருன்னு தானே மனோ அப்பாவுக்கு மாப்பிள்ளைய அத்தன பிடிச்சிருக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவரையே எப்படி நயனிய நீங்க அடிக்கலாம்னு கேட்கவும், மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள இளகிடுச்சே என்று மஞ்சு அத்தனை பெருமையாய் பேசினார். அதையெல்லாம் மெய்யாக்கும்படிதான் குமரனும் இருந்தான். இனியும் இருப்பான். கோவிலுக்கு முன்பிருந்த கடைகளில் தாரணியும் நயனியும் பொருட்கள் சிலதை வாங்க குமரனும் ஒன்றை வாங்கினான். அவன் வருங்கால இல்லாளின் நெற்றியை பிரத்யேகமாய் அலங்கரிக்க வேண்டுமென்றே தாழம்பு குங்குமத்தை வாங்கி பத்திரப்படுத்திக் கொண்டான் சந்தனகுமரன். அவன் மனதில் கொள்ளை ஆசை இருக்கப் போய்தானே நயனிக்காக சிறு சிறு விஷயங்களையும் யோசித்து யோசித்து செய்கிறான். பக்கத்தில் இருந்த சைவ உணவகத்தில் உணவு உண்டவர்கள் அங்கிருந்து திருப்பரங்குன்றம் சென்று முருகனை சேவித்த பின்னர் மீனாட்சியின் அண்ணனை காண புறப்பட்டனர். 18ஆம் படி கருப்பண்ணசாமி நயனியை உண்மைக்கும் மிரட்டினார். குமரனை ஒட்டிக்கொண்டே அவள் நகர சத்தங்காட்டாது வேலையை முடித்து அழகரை பார்த்து கையோடு ஊருக்கு கிளம்ப முனைந்தனர். ஆனால் நயனி ஒற்றுக்கொள்ளவில்லை. என்ன கண்ணு என்று குமரன் கேட்க அவன் கண்களை தான் ஆழ்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் குட்டியூண்டாக ஒரு வறட்சி ஆக்கிரமித்திருக்க அதை தன்னால் முடிந்த அளவு களைய முனைந்தாள் நயனி. குமரனுக்கு மதுரையின் ஃபேமஸ் அல்வா செட் என்றால் அத்தனை பிடித்தம். அது இரவு நேரத்தில் தான் கிடைக்கும் என்பதால் அதை காத்திருந்து சாப்பிட்டுதான் பேருந்து ஏற வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் நயனி. வந்த சுருக்குல போகணும்னு சொன்னா நீ கேட்டியன்னு மதுரை முழுக்க சுத்தியாச்சு. இதுக்கு மேல லேட் பண்ணா ஊர் போக விடியல் ஆகிடும் நயனி. சொன்னா கேளு வா என்று அவன் சமாதானம் செய்ததெல்லாம் வீண்தான். தெரியாத தெருக்கள், சின்ன சின்ன கோவில்கள், பார்க்கும் கடைகள் என்று சுற்றியவர்கள் கடைசியில் மீனாட்சியிடமே வந்து நின்றனர். ஜிகிருதண்டா குடித்து முடித்தே அனைவர் வயிறும் மெத்தென்று இருக்க, இனி இரவு உணவிற்கு எங்கு இடம்? கனகாவோ குமரன், நைனி மற்றும் தாரணியை மட்டும் உணவு உண்ண செல்ல சொன்னவர் மஞ்சு விசாகனோடு மீண்டும் மாசி வீதியை சுற்ற ஆரம்பித்து விட்டார். கோவிலை விட்டு சற்று தள்ளி நகரவுமே அத்தனை உணவகங்களும் அங்கிருந்து வந்த கலவையான உணவின் மனமும் நாசியை நிமிண்டின. மின்விளக்கு மினுங்கும் ஒரு கடையை காட்டிய தாரணி, அங்க போலாமாமா, கூட்டமா வேற இருக்கு, நல்லா இருக்கும் போல என்க நயனியும் அதற்கு இசைந்தாள். நடுத்தர உணவகம்தான், நல்ல கூட்டம். உள்ளே நுழையும் போதே அனல் பறந்தது தோசை கல்லிலிருந்து. நயனி சாப்பிட கேட்க, பரோட்டா, கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, மட்டன் பரோட்டா, சிக்கன் பக்கோடா, முட்டை பரோட்டா, பன் பரோட்டா, நெய் பரோட்டா, கிழி பரோட்டா, பட்டர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, பரோட்டா பொட்டலம், வீச்சு என்று மூச்சு பிடிக்க ரயில் நீளத்திற்கு அவர் பரோட்டா வகைகளை வாசிக்க தலை சுற்றியது அவளுக்கு. குமரனோ, அல்வா செட் இருக்கானே,
என்க அவர் முகத்தில் பல்ப் எரிந்தது. "மேலூரா தம்பி?" என்று அவர் ஆர்ப்பரிக்க, "என்னண்ணே தஞ்ச பக்கம்" என்றான். "ரைட்டு எல்லாம் நம்மூரு தானே, ஸ்பெஷலா போட்டுடுவோம்" என்றவர் எழுதிக் கொள்ள, குமரன் நயனியை பார்க்க, அவள் திறந்த வாய் மூடியிருக்கவில்லை. பின் அவனே, "அண்ணே மட்டன் கறி தோசை 3, வெங்காய கறி 2, மட்டன் எலும்பு வறுவல் 1 பிளேட்டு" என்றான். "மாமா இதெல்லாம்" என்று தாரணி இழுக்க, "3 பேருக்கு தான் ராசாத்தி. என்னால அளவா தான் சாப்பிட முடியும்" என்க பதார்த்தம் வரவும் சத்தமில்லாது உண்டு முடித்தனர். குமரன் நிறுத்தி நிதானமாக சாப்பிட, நயனிக்கு உள்ளூர நிறைந்து விட்டது. மகளிரை கூட்டிக் கொண்டு கோவை செல்லும் கடைசி பஸ்ஸை பிடிப்பதற்குள் 100 முறைக்கு மேல் கஜேந்திரன் அழைத்து விட்டார். ஹேமாவிற்கு பத்திரிகை வைக்க அவர் வீடு தேடி சென்றிருந்தனர் குமரனும் நயனியும். நல்ல தரமான நாட்டு கொய்யா, செந்தூரம், தேன்பலா, நெல்லிக்காய் என்று கை நிறைய வாங்கிக் கொண்டு முகம் பூரிக்க சென்றனர். அவர்கள் வரும் தகவல் தெரிந்ததால் ஹாலில் தயாராக அமர்ந்திருந்த ஹேமலட்சுமிதான் முற்றிலும் மாறியிருந்தார். கண்களுக்கு கீழ் கருவளையம் பூத்து உடல் எடை நன்றாக குறைந்து மெலிந்து காணப்பட்டார். ஆனால் என்ன நடந்திருந்தாலும் அவர் முகத்தில் இருந்த புன்னகை மட்டும் மாறவே இல்லை. இடது முன்னங்காலில் முறிவு மற்றும் வலது மேற்புற கையில் முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்தனர். விபத்தின் போது அவர் கீழே விழுந்ததினால் முன்வரிசை பற்கள் ஏற்றுக்கு மாறாய் உடைந்தும் மேற்புற தாடையில் குத்தியும் இருந்ததால் அவர் தாடை அமைப்பில் ஒரு மெல்லிய மாற்றம் வந்திருந்தது. ஹேமா மிகவும் வருந்துவார் என்று கருதியே பெரும்பாலும் யார் வீட்டுக்கு வர முனைப்பு காட்டினாலும் நித்யன் மறுத்து விடுவான். "சாரி, உங்க பார்வையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாலும் அம்மா வருத்தப்படுவாங்க. அவங்க நல்லான பின்ன நீங்க வந்து பாருங்க. எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இது" என்று சொல்லிவிடுவான். நிரஞ்சன் தான் மொத்தமாய் ஹேமாவை உடனிருந்து பார்த்து கொண்டது. சைலேந்திரன் இருந்தாலும் அவரை எட்ட நிறுத்திவிட்டனர் மகன்கள் இருவரும். "மீரா, ஜூஸ் போட்டு வெளியவே வைடா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வை. போதும். அப்பா சூடா சக்க உப்பேரி போடுறாரே, அது பிளேட்ல வை" என்க வாசல் கதவை திறந்து கொண்டு வந்தான் சந்தனகுமரன். அவன் வரும் முன்னரே, "ஹேமாம்மா" என்று ஆர்ப்பரித்துக் கொண்டு ஓடி வந்தாள் நயனி. வரும் முன்னரே குமரன் சொல்லிதான் அழைத்து வந்திருந்தான். "அவங்க உடல் அளவுல நல்லா இருக்காங்க நயனி. மனசுதான் என்ன இருந்தாலும் சங்கடப்படும். நடக்க முடியாம பசங்க தூக்கி பிடிக்கும்போது நம்மள அறியாம ஒரு ஏலாம வந்துடும். பார்க்க போற நாமளும் பார்வையும் பேச்சும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். பரிதாபத்த கொண்டு பார்த்து வைக்காத. அதுதான் அவங்களுக்கு ஆபத்து. புரியும்னு நினைக்கிறேன்" என்றிருக்க மண்டையை ஆட்டிக்கொண்டாள். "ஏமாம்மா, நல்லா ஆகிட்டீங்களா? நல்லா சாப்பிடுறீங்களா? தூங்குறீங்களா? ஆனா இளைச்சிட்டீங்க" அவள் சோக ராகம் படிக்க, "நைனி" என்று குரல் உயர்த்தினான் குமரன். "ஏய் விடுடா, சும்மா அவள மிரட்டாத" என்ற ஹேமா முகம் அன்று கனித்திருந்தது. நிரஞ்சன் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வர, "இந்தாங்க" என்றவன் நயனியிடம், "உங்க அம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கக்கா. அப்பா மிரட்டி தான் சாப்பிட வைக்கிறாரு. நீங்களே கேளுங்க" என்றவன் ஹேமாவின் அருகில் அமர, குமரன் முகம் கனிந்தது. அம்மாவை தாங்கும் மகன்களை அவன் பார்த்திருக்கிறான். ஏன் அவனும் கூட அப்படிதானே. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பெரும் இக்கட்டிலிருந்து மீண்டு வருபவரை கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ளும் பிள்ளைகளை இப்போதுதான் கண்ணுற்றான் குமரன். அதில் நிரஞ்சனின் பேச்சு அவனை நன்றாக இளக வைத்திருந்தது. பழங்கள் அடங்கிய பையை அவன் நிரஞ்சனிடம் தர அம்மாவை பார்த்தான். ஹேமா விழியசைக்கவும், "தேங்க்ஸ் ப்ரோ" என்றவன் அதை அப்படியே பக்கத்தில் இருந்த டீப்பாய் மேல் வைத்து விட்டான். நயனியோ, "ஏன் ஏமாம்மா, சார் நல்லா சமைக்க மாட்டாரா?" என்க சத்தமாய் சிரித்து விட்டார் அவர். "எங்க அப்பா சமையல் உங்க ஹேமாம்மா விட பெட்டர் தான். இவங்களுக்கு தான் உங்க சத்யம் சில்க்ஸ் வர முடியலையேன்னு கவல" என்ற நிரஞ்சன், "இருங்க நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்" என்று எழுந்து கொண்டான். குமரன் அவன் பங்கு நல விசாரிப்பு முடிந்த கையோடு திருமண பேச்சை எடுக்க, சரண் சொன்னான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்க கல்யாணம்? வீட்ல என்ன சொல்றாங்க?" என்று அவர் இயல்பாய் கேட்க, "சாரா?" அதிசயித்தாள் நயனி. அவளுக்கு எல்லாம் ஆச்சரியம்தான். அவள் இயல்பும் அதுதான். "ஹேமா" "ம்ஹும்" என்றவர் குமரனை பார்க்க, "நயினி வீட்டு சார்புல மட்டும் தான் மேடம் கல்யாணம் நடக்குது. எங்க வீட்ல ஒத்துக்கல" என்க சுருங்கிவிட்ட முகத்துடன், "ஓ" என்றவர், "அதனால என்ன? நயினிய கல்யாணம் பண்ண சில தியாகம் நீ செய்ய தான் வேணும். சும்மா தூக்கி எங்க பொண்ண நாங்க கொடுத்துடுவோமா என்ன?" அவனை இயல்பாக்க பேசினார். "தியாகம் என்ன மேடம்? இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும்.
ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அதான் என்றான் குமரன். அவன் பேச்சிலேயே அவன் மன கனப்பை உணர்ந்தார் ஹேமா. விடுடா, எல்லாம் கொஞ்ச நாள் தான். குட்டி குமரனோ நயனியோ வந்தா ஓடி வரப்போறாங்க. பிள்ளைங்க மேல கொட்டுன கோபத்த பேர பிள்ளை மேல கொட்ட முடியாதுல்ல என்க. நயனி நெளிந்தாள் என்றால் குமரனை அது இலகுவாக்கியது. நித்யன் ஸ்நாக்ஸ் கொண்டு வர பிகு செய்யாமல் உண்டனர். கல்யாணம் மதுரையில தான் ஹேமாம்மா. நீங்க வர முடியாதுன்னு தெரியும். ஆனா மறக்காம சார் பசங்களோட ரிசப்ஷன் வந்துரணும் நீங்க என்றவள் விவரம் சொல்ல அவரும் வருகிறேன் என்றார். சைலேந்திரன் வர அவருடன் பேசியவர்கள் தம்பதிகளாக அவர்கள் மாற இருக்கும் நிகழ்விற்கு பத்திரிகை வைத்து வரவேற்றனர். மறுநாள் சத்தியமில் ஒருவர் விடாது அத்தனை ஊழியர்களுக்கும் பத்திரிகை வைத்தான் குமரன். கூட நின்றிருந்த கார்த்தியோ, இந்தாங்க ரூ. 5 சாக்லேட்டு சாப்பிட்டு வந்து என் குமரனை வாழ்த்துங்க என்று அத்தனை நக்கலாகவே அத்தனை பேரையும் அவன் நடத்தினான். அன்று இந்த கூட்டம்தானே அவன் குமரனை நயனியோடு அத்தனை மோசமாய் சித்தரித்து பேசியது. அவர்கள் பேச்சையெல்லாம் அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான்தான். இருந்தாலும் பேசியவர்கள் வாயை அவனால் உடைக்க முடியாது. ஆனால் அவன் பேச்சால் அவர்கள் மூக்கையாவது செய்கையில் உடைக்கும் முயல்வை திவ்யமாய் அரங்கேற்றிக் கொண்டிருந்தான் குமரனின் துணை மாப்பிள்ளை. இதையெல்லாம் முத்துராமன் காதில் ஓதிக் கொண்டிருந்தான் சத்தியமிலிருந்த அவன் நண்பன் பன்னீர்செல்வம். காமராஜின் மரண அடியிலிருந்து தப்பித்து பிழைத்து வேலூருக்கு சென்றிருந்தவன் முற்றிலும் முடங்கிதான் கிடந்தான். வஞ்சம் அவன் மனதில் தீயாய் எரிந்தது. இருந்தும் என்ன பயன்? இனி அவனால் சரியாக நடக்க முடியாதபடி செய்திருந்தாரே காமராஜ். முத்துராமன், அவன் கண்ணுல பட்டானா எங்க பார்த்தாலும் அவனை கொல்லணும்டா பன்னீரு என்று சினந்தான். அவன் கணுக்கால் எலும்பு உடைந்திருக்க அதை சரி செய்யும் பலனில்லாது வலது காலை தாங்கிதான் நடக்க முடியும் என்று விட்டனர் மருத்துவர்கள். முத்துராமனுக்கு அது பேரிடி. காமராஜின் மேல் அத்தனை துவேஷம் மூண்டது. நயனியும் குமரனும் அவன் கண்முன் இருந்தாலும் அவர்களை விட நம்ப வைத்து கழுத்தறுத்த குள்ளமுனியின் மீதான அவன் ஆத்திரம் மட்டும் அடங்கவே இல்லை. இருந்தாலும் அவனால் நயன மனோகரியை விட மனதில்லை. காத்திருக்க ஆரம்பித்தான். அவனுக்கான தகுந்த நேரத்திற்கு நயனியை அவன் வசமாக்குவதற்கு. முடியுமா அது?